சார். வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ. நீங்க இவ்வளவு பேரும் முழு இன்வால்மெண்டோட இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்காக ஆசிரமத்து சார்பா நான் நன்றி சொல்லிக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த குழந்தைங்களுக்காக நீங்க ஒவ்வொரு முறையும் செய்யற இந்த உதவிக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். உங்களோட ஆசீர்வாதமும் குழந்தைங்களோட சந்தோஷமும் இருந்தா அதுவே எங்களை கடவுள் ஆசீர்வதிச்ச மாதிரி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். வணக்கம் பையா. फ्रेंड्स नमस्कार 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 सबको नमस्कार. சத்யா சத்யா தெரியாம பண்ணிட்ட சத்யா, எங்களை விட்டு சத்யா. நான் தெரிஞ்சுதானா பண்ணா. बैठो बैठो बैठ. இந்த சத்யா உங்களுக்கு பொன் முட்டை போடுற வாத்து மாதிரி இருந்தா என் கழுத்தை அறுக்கலாமனே ஆசைப்பட்டீங்கல்ல. பாத்தியா இன்ஸ்பெக்டர், உன் பேராசைனால காலையில நீ வீட்டு விட்டு கிளம்போது என்னங்க சாயங்காலம் வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்களே. உன் பொண்டாட்டி சொன்ன சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ணடா. டாக்டர் டெய்லி ஒரு சின்ன குழந்தைகளை நீ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது பாய் டாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன குட்டிகளை சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீ மிஸ் பண்ண. என்ன வக்கீலு, அப்பா அம்மா கூட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போலான்னு நினைச்சா இல்ல? முடியாதுடா. ஆனா உங்க 3 பேரோட பேராசை பெரு நஷ்டம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாமூல் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு. ஏன் இல்ல சார் நான் வசூல் பண்ணிடுறேன் சார். நீங்க முன்னாடி போ சார். சீக்கிரம் வந்து சேரு. எதுக்கு? யார் நீ? யாரு நீயா? என்ன தெரியல? எப்படி தெரியும்? 3 மாசமா இந்த வண்டி டியூ கட்டல, அது தெரியுமா? இல்ல இந்த வண்டியை எங்க வாங்கினாலும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த பிஞ்சு போன முட்டைக்கோசு தலைமுடிக்கு பியூட்டி பார்லர் போய் சைக்கிளிங் பண்றது மட்டும் தெரியும். டியூ கட்டு சார். ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா கட்டிடுறேன். பார்க்கத்தான் செய்வாங்க. வீட்டுக்கு வந்தா நீ எங்க இருக்கிற? வீடு பூட்டியே கிடக்குது. அதெல்லாம் முடியாது. வண்டியை நான் சீஸ் பண்றத தவிர ஒரு வழியே கிடையாது. அங்கிள் 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 எங்க அம்மாவை திட்டாதீங்க அங்கிள். வீட்டுக்கு வந்தவொடனே எங்க அம்மா கண்டிப்பா கட்டிடுவாங்க அங்கிள். உனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? நான் வர்றேன். உனக்காக இல்ல, இந்த பச்சை மண்ணுக்காக வர்றேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கட்டல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன வேடிக்கை? போங்க. அங்கிளை கூட்டிட்டு வாமா. சீக்கிரம் சீக்கிரம், முதலாளி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ள வாங்க அங்கிள். என்ன பூட்டி இருக்க விட்டு லைட் எரியுது? அதை விடுங்க அங்கிள், வாங்க. கண்டிப்பா கட்டிடுவாங்கல்ல? கண்டிப்பா கட்டிடுவாங்க. உள்ள வாங்க சார். என்னம்மா கட்டுறேன்னு கதவை சாத்துற? நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. கட்டத்தான கதவை சாத்துறோம். எக்கோ என்ன எக்கோ எல்லாம் குடுக்குற? எக்கோ இல்லடா அக்கா. அக்காவா? பூட்டின வீட்டுக்குள்ள அக்கா எப்படி வந்தாங்க? வாங்குறதா நானே, கட்டது அவங்க. வாங்குறது நீங்க, கட்டுறது அவங்களா? ஏதோ ஒண்ணு கட்டினா சரி. அட சீக்கிரம் வாங்கக்கா. வந்துட்டோம்ல. அக்கா நாளுங்க வர்றாளுங்க. ஐயோ விடுங்க, விடுங்க விடுங்க. ஐயோ தயவு செஞ்சு கட்டாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. என்னடா கொக்கா? என்ன கொக்கா? ரோட்ல போற பொண்ண பார்த்தா கட்டு கட்டுங்கற, இங்க வந்தா கட்டாத கட்டாதேங்கற. எனக்கு தெரியாம சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். இந்த துண்ணா நமக்கு ராசியான தூணு. போன வாரம் வண்டிக்காரனை கட்டி போட்டோம்ல. இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நீ டியூ கேப்ப. பச்சை மண்ணுன்னு நம்பி வந்தனே பாஞ்சாலி. யாரடா பச்சைன்னு சொன்னா? எட்ட. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பாஸ் கேட்டாரு. நான் டியூ கட்ட வேண்டியவங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன்டா. கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்கடா, கட்டிட்டாங்க. பணம் கட்டினது ஏன்டா அழுதே சொல்ற? தூணோட சேர்த்து வச்சு கட்டிட்டாங்கடா. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்துடா. எப்படியாவது தப்பிச்சுக்கடா. நான் எப்படிடா தப்பிக்கிறது? ரெட்டு கேடிக்குது. ஒரு பூலாத்தேவி கூட்டமே
எதிரி ஒளிஞ்சா. டேய் என்னடா ஆச்சு? குளிக்குள்ள விழுந்துருச்சுங்க. லூசு. அதான் வெளியே கொண்டு போகாதன்னு சொன்னேன். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஆட்டோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. அங்கிள் நாய்க்குட்டி குழியில விழுந்துருச்சு. வாங்க அங்கிள். போடா வேற வேலை இல்ல. ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? எங்க நாய்க்குட்டி பள்ளத்துல விழுந்துருச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏமா மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு, நீ நாய்க்குட்டி எடுத்து கொடுக்க சொல்ற? போமா ப்ளீஸ் சார். சார் இல்லைங்க சார். ரொக்கி நாய்க்குட்டி குழிக்குள்ள விழுந்துருச்சு சார். வந்து காப்பாத்துங்க சார். எந்த இடத்துல? இங்க தான் சார். அங்கிள் ரொக்கி எப்படியாவது காப்பாத்துங்க அங்கிள். இன்னைக்கு நீ வீட்ல இருந்ததுக்கு உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கேன். ரொக்கி அழகா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி இருக்கேன். அதுக்கு இவன் தாம்மா காரணம். எப்படி? அத வெளியில விட்டுட்டான். அது போய் பள்ளத்துல விழுந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்பா ஒரு அங்கிள் வந்து காப்பாத்திட்டாருப்பா. அவருக்கு அக்கா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஓடி வந்துச்சுப்பா. என்னம்மா ஒரு சின்ன தேங்க்ஸ் ஆது சொல்லிருக்கலாம்ல. சரிப்பா, அடுத்த தடவை அவரை பார்த்தா ஒரு தேங்க்ஸ் இல்ல 1000 தேங்க்ஸ் சொல்றேன். ஓகேவா? சார் 10 ரூபா தான் சார். ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். காலையில இருந்து சாப்பிடல சார். ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். 10 ரூபா தான் சார். எதுக்குடா நம்ம தள்ளி விட்ட? அந்த பிச்சைக்கார பொம்பளை என் காரை தொட்டது இல்லாம என்னையும் அசிங்கம் பண்ணிருக்க. அதுக்கு சப்போர்ட்டா நீ? திமிரு கூட பொண்ணு இருக்கான்ற திமிர்ல பேசுறடா. இவங்க ஒண்ணு பிச்சை எடுக்கல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழையும் வெயிலும் பார்க்காம இங்க வர புகையெல்லாம் சுவாசிட்டு தான் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு துணி விக்கிறாங்க. அதுக்கு என்னையே டிஸ்டர்ப் பண்ணணும். நடு ரோட்ல பப்ளிக்கா தடவிட்டு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இவங்க வந்து உன்கிட்ட கேட்டது டிஸ்டர்பன்ஸா? ஆமா, அதுக்கு பெண்ணேன்ற என்னடா? ஆமா நீங்க எல்லாம் வெட்டி பந்தாக்கா 100 1000 பணத்தை தூக்கி வீசுவீங்க. ஒரு ஏழைக்கு உதவ மாட்டீங்கல்ல? ஏன் துணி வாங்க முடியாது? நீ வாங்காம போது எனக்கு தேவையில்லை. எதுக்கு அவங்க தள்ளி விட்ட? அதை கேட்கறதுக்கு நீ யாரியா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீ தள்ளி விட்டது தப்பு. என்ன அஷ்டல்ல நீ? என்ன 5 நிமிஷத்துல உன் அட்ரஸ் இல்லாம பண்ற பாரு. நீ என்னடா பண்றது? நானே அட்ரஸ் தரேன். நம்பர் 50 திருமலை பிள்ளை ரோட், டி நகர். போன் நம்பர் வேணுமா? 9840050400. டேய் முடிஞ்சத பண்ணிக்கடா. உன்னை பாத்துக்கறேன்டா. உன்னை பார்க்கலாம் போ. எவ்வளவு துணிமா இருக்கு? 20 துணி இருக்குங்க சார். கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. ரொம்ப நன்றி சார்.